அவனுக்கு திருப்பவும் செய்திக்காக இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 23 38வது வசனம் வரையிலும். 1 Samuel chapter 25 reading from verse 23 to 38. இந்த வேத பகுதியை ஒரு வாசிப்போம். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகமுப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேதியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. 38 வரை வாசிப்போம். உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழுப்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கவும் உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிகிறது போல எரியப்பட்டு போம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராத படிக்கும் என் கையை பழிவாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவது இல்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜா விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் கழித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை.
பொழுது விடிந்து நாபாலின் பேரில் தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் செத்தான். இருந்தவாரை கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்கும்படியாக நாங்கள் தெரிந்து கொண்ட இந்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுக்கப்பட்ட உடைய ஜீவ வார்த்தைகள் ஆண்டவரே, நாங்கள் அவைகளை சிந்திக்கும் போது பரிசுத்த ஆவிய தேவன் ஒவ்வொருடைய மனதிலும் இருதயத்திலும் உணர்த்தி இந்த வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிற காரியங்களை ஒவ்வொரு விசுவாசிகளும் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம், உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பகுதியிலிருந்து இன்னைக்கு நாம் சிந்திக்கிற காரியம் ஆவிக்குரிய வெளிச்சம், ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட். ஆவிக்குரிய வெளிச்சம் உள்ள ஒரு நபர் எப்படி இருப்பாங்க என்பதை மிக தெளிவாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். இந்த நபருடைய இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிறோம். இதனுடைய பின்னணியை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, தாவீது இன்னும் இஸ்ரவேலின் ராஜாவாக வரவில்லை. ஆனால் கர்த்தரால் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்டு நாத்தான் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அடுத்து ராஜாவாக தாவீது வருவார் என்று தீர்க்கதரிசியுடைய உரைத்ததன் அடிப்படையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சவுல் ராஜாவாக இருக்கிறாரு, தாவீதை கொலை செய்யும்படியாக பலமுறை தேடிட்டு இருக்கிறாரு. தாவீது ராஜாவாவார் என்ற நம்பிக்கையோடு அவனுக்கு ஆதரவாக ஒரு சில போர் சேவர்கள் ஜனங்கள் அவனை பாதுகாக்கிறாங்க. அவன் வனாந்தரங்களை வாழுகிறான், ஆடுகளை மேய்க்கிறான், அப்படி இருந்துட்டு இருக்கான். இன்னும் அவன் ராஜாவாக வரல. ஆனால் இஸ்ரவேலில் கர்த்தரை விசுவாசித்தவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தாவீது தான் அடுத்த ராஜா என்று தெரியும். ஆனால் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் தாவீது ராஜாவாக வேண்டும், தாவீது பாதுகாக்க வேண்டும் என்று அவனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அங்கே இஸ்ரவேல்ல நாபால் என்கிற மனிதன், அவனுடைய மனைவியினுடைய பேர் அபிகாயல் என்கிற மனைவி அங்கே இருக்கிறாங்க. நம்ம இந்த அதிகாரம் முழுவதையும் பார்க்கும்போது நம்ம கண்டுகொள்ள முடியும். ஆரம்பத்தில் அவன் மிகுந்த செல்வந்தனாக இருந்தான். அவனுக்கு 3000 ஆடுகள், 1000 வெள்ளாடுகள், இன்னும் பலவிதமான செல்வங்கள் அவனுக்கு இருந்தது என்று முதல் 2-3 வசனங்களை பார்க்க முடியும். மிகுந்த செல்வந்தன். அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கும் போது, தாவீது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கும் போது, தாவீது பல முறை இந்த நாபால் அவனுடைய வேலைக்காரர், அவனுடைய ஆடுகளுக்கு வேலைக்காரர்களுக்கு ஆகாரம் கொடுத்து உபசரித்து காட்டு மிருகங்களுக்கு பாதுகாத்து பல முறை உதவி செய்திருக்கிறான் தாவீது. ஒரு சூழ்நிலையில தாவீதுக்கு நாபாலுடைய உதவி தேவைப்படுகிறது. தாவீது தன்னுடைய ஆட்களை அவனிடத்தில் உதவிக்காக சொல்லி அனுப்புகிறான். ஆனால் நாபால் அந்த உதவி கேட்டு வந்தவர்களை மோசமாக பேசி, தாவீதையும் மிக மோசமாக பேசி, நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று அவனை திருப்பி அனுப்பி விடுகிறான். மிகவும் தாழ்வாக குறைவாக பேசி அனுப்புகிறான். இந்த செய்தி அபிகாயல் நாபாலுடைய மனைவியுடைய காதுக்கு வருகிறது. இந்த நாபால் ஆண்டவரை விசுவாசியாதவனும் கர்த்தருக்கு பயப்படாதவனுமாக இருக்கிறான். ஆனால் அபிகாயேல் இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக, இஸ்ரவேலின் தேவனுடைய உடன்படிக்கைகள், வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறும் என்றும், தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் நிறைவேறும் என்றும் விசுவாசித்து தாவீது இஸ்ரவேலுடைய ராஜாவாக வருவார் என்று விசுவாசித்து காத்திருந்ததான ஒரு பெண்மணியாக இருக்கிறத இதனுடைய பின்னணியில நம்ம பார்க்க முடியும். நம்ம இங்க சிந்திக்கிற பகுதிகளை நம்ம பார்க்கும்போது அபிகாயல் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த தாவீதுடைய ராஜுடைய ஆட்கள் நாபாலிடத்துல போய் அவனுடைய விண்ணப்பத்திற்கு நான் அதை செய்ய மாட்டேன், தாவீது யார் அப்படின்னு பேசி அவங்கள திருப்பி அனுப்புகிற செய்தி தாவீதுடைய காதில் வந்த உடனே தாவீது என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, தீவிரமாய் எழும்பி நாபாலையும் கொஞ்சம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிப்பேன் என்று அவிதமாக அவன் எண்ணிக்கொண்டு செயல்படுகிறான். இந்த செய்தி அபிகாயலுக்கு கேள்விப்பட்ட உடனே
அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பகுதியில் இந்த வசனத்தில் அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி அப்படின்னு பார்க்கிறோம். 18வது வசனத்தில் பார்க்கும்போது அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயரையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 20 அத்திப்பழ இலைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏறி. ஸோ இந்த செய்தியை கேட்ட உடனே தீவிரமாய் அபிகாயில் செயல்பட ஆரம்பிக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அபிகாயில் தன்னுடைய புருஷனாகிய நாபால் தேவனுடைய மனிதனுக்கு எதிராகவும் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராகவும் செயல்படுகிறான் என்பதை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நாபாலால் செய்யப்பட்டிருக்கிறது. அது தேவ மனுஷனாகிய தாவீதுக்கு கோபத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அவன் இவ்விதமாக இந்த நாபாலை எல்லாவற்றையும் அழிக்க போகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே தீவிரமாய் உடனே தாவீதிடத்துல போய் பேசி தாவீதுடைய கோபம் தணிக்கப்பட்டு அந்த இதிலிருந்து அந்த தாவீதுடைய கோபத்திலிருந்து தன்னையும் தனக்கு உண்டானவைகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தில் தீவிரமாய் செயல்படுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதில் நம்ம பார்க்கிறோம் 23, 24, 25 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். இங்க அபிகாயில் தாவீதிடத்துல வந்து தீவிரமா அவனை கொண்டு அவனை இறங்கி அவனை பணிந்து கொண்டு அவனிடத்துல போய் அவங்க பேசுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கும்போது அதுல 25வது வசனத்துல என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். நாபால் என்கிற பெயருடைய அர்த்தம் நிகாட்டி. நிகாட்டி என்றால் கஞ்சன், ஃபூல், இன்னும் முட்டாள் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. அவன் ஒரு அறிவில்லாதவன், அவன் ஒரு முட்டாள். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். உம்முடைய ஆண்டவளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. அவர் தன்னை தாழ்த்தி தாவீதுடைய பாதப்படியில் விழுந்து எப்படியாவது அந்த கோபத்திலிருந்து தன்னையும் தனக்கு உண்டானவைகளை பாதுகாத்து தேவனுடைய பார்வையில் மனுஷனுக்கு முன்பாக இரக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீவிரமாய் அங்கே போய் செயல்படுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த அபிகாயில் தாவீதின் மேல வைத்திருந்ததான அந்த உயர்வான எண்ணத்திற்கு காரணம் தாவீதை குறித்து கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் தாவீது கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன், தாவீது தேவனுடைய ஒரு ஊழியக்காரனாக இஸ்ரவேலை ஆளுகை செய்வார், தேவனுடைய மனுஷன் என்கிற அந்த விசுவாசம் தாவீதை குறித்து நாத்தான் சொன்ன தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையிலும் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவை தெரிந்தெடுத்தார் என்பதை கேள்விப்பட்ட அபிகாயில் அந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த விசுவாசத்தின் அடிப்படையில் தாவீதின் மேல் அவள் வைத்திருந்ததான அந்த உயர்வான சிந்தனை, அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பணிந்து அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நாபால் ஒரு செல்வந்தமான மனுஷன். நாபாலுடைய மனைவி அபிகாயிலும் ஒரு பெரிய செல்வந்தமான ஒரு குடும்ப பின்னணியை சார்ந்தவர்கள். ஆனாலும் உலக பிரகாரமான மேன்மையை விட கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் மேல் விசுவாசம் வைத்திருந்த இந்த அபிகாயில் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் கர்த்தருடைய செயல்களிலும் கர்த்தருடைய சித்தமான காரியங்கள் நிறைவேறும் என்பதை விசுவாசித்து கர்த்தருடைய உண்மையின் அடிப்படையில் தாவீதின் மேல அவர் மிகுந்த மரியாதையையும் அவனை மேன்மையாக எண்ணுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய உணர்வுள்ள
இருதயமுடைய மனிதர்கள் தேவனுடைய சித்தம், தேவன் எவைகளை செய்ய விரும்புகிறாரோ, தேவனுடைய சித்தம் எதுவோ அந்த காரியங்களை தீவிரமாய் செய்ய செயல்படுவார்கள். அவர் தாவீதை நேசிக்கவும், தாவீதை மேலே மரியாதை கொடுக்கவும், தாவீது உயர்வான எண்ணத்துல பார்ப்பதற்கு காரணமா இருந்தது. அன்றைக்கு தாவீது ராஜா இல்லை, ஆனால் தாவீது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ மனிதனாக ராஜா வருவார் என்பதை தேவனுடைய வார்த்தையின்படி அவளுடைய அந்த விசுவாசம் இருந்தபடினால அதை அவர்கள் செய்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். 28வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இந்த இடத்துல அபிகாயலுடைய விசுவாசம் என்ன என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறத நம்ம பார்க்க முடியும். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். தாவீது இன்னும் ராஜாவாக்கப்படவில்லை. தாவீதை கொல்வதற்கு சவுல் இன்னும் துரத்திட்டு இருக்கிறான். ஆனா அபிகாயல் தாவீதை எப்படி பார்க்கிறாங்க? தாவீது உயர்த்தப்படுவார், தாவீதுக்கு கர்த்தர் வீட்டை, நிலையான வீட்டை கட்டுவார். இது தாவீதுடைய ராஜாவாவார், தாவீதுடைய சிங்காசனம் நிலைப்படுத்தப்படும், தாவீது கர்த்தருடைய உண்மையின்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார் என்கிறதான விசுவாசம். எதன் அடிப்படையில்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி உரைத்த தீர்க்கதரிசனங்களின் அடிப்படையில், கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில். அபிகாயேல் தீவிரமாய் போய் தாவீதை சந்தித்து தாவீதுக்கு ஏற்பட்ட கோபத்தை தணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க காரணம் என்ன? விரைந்தோட காரணம் என்ன? தாவீது கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன். தாவீதிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. தாவீதுடைய வீட்டை நிலைப்படுத்துவார் என்கிற விசுவாசம், நிச்சயமாய் கட்டுவார், நிலையான வீட்டை தாவீதுக்கு கட்டுவார் என்கிற அந்த விசுவாசம், அதை கர்த்தருடைய வார்த்தையை கேள்விப்பட்டு அவளுக்கு இருந்ததான விசுவாசம் என்பதை நம்ம பார்க்க முடியும். நீர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு பொல்லாப்பு உங்களே காணப்படாதிருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிகாயேல் தாவீதை வாழ்த்துகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தாவீது இன்னும் ராஜாவாகவில்லை. தாவீது இன்னும் ஒரு சாதாரண நபராக இருக்கிறான், ஆட்டு மேய்ப்பனாக இருக்கிறான், மலைகளில் இருக்கிறான், தாவீதால் வெறுக்கப்படுகிறவனாக இருக்கிறான். அவன் யுத்தங்களில் பங்கு பெறுகிறான், அது உண்மை. ஆனால் இன்னும் அவன் ஒரு உயர்வான நிலைமைக்கு வரல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில், தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் அவர் கர்த்தரால் உயர்த்தப்படுவார் என்கிற அந்த விசுவாசம் அபிகாயலை தாவீதுக்கு உயர்வாகவும் மரியாதையோடும் பார்க்கும்படியாக தூண்டினது என்பதை நம்ம பார்க்கிறோம். இது அவளுடைய ஆவிக்குரிய உள்ளான பார்வை, வேத வசனத்தை சார்ந்த சிந்தனையை அது வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். 29வது வசனத்தை ஒரு வாசிப்போம். அபிகாயலுக்கு இருந்த விசுவாச பார்வை, அவள் வேத வசனத்தினுடைய வெளிச்சத்துல சிந்திக்கிறவர்களாக பார்க்கிறவர்களாக இருந்தபடியினால தாவீது கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறவன். ஆனால் அவனுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் அழிக்கப்படுவார்கள். தாவீதுடைய ஆத்துமா தேவனுடைய ஆதரவில் பாதுகாப்பில் இருக்கிறது என்பதை அபிகாயேல் அறிந்திருந்தாள். என்றால் ஏற்கனவே சவுல் பலமுறை தாவீதை கொலை செய்யும்படியாக தேடி பல விதத்தில் அவரை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் தோல்வி அடைந்து சவுலினால் தாவீதை கொலை செய்ய முடியாது பாதுகாக்கப்படுகிறதையும், தாவீதோடு கர்த்தர் இருந்து அவனை எப்படி நடத்துகிறார் என்பது இஸ்ரவேல் அனைத்துக்கும் தெரிந்திருந்தது. குறிப்பாக கர்த்தர் மேல், இஸ்ரவேலின் தேவன் மேல் விசுவாசம் வைத்து அவரையும் அவருடைய உண்மைகளை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் ஆண்டுடைய உண்மையின்படி மிக தெளிவாக
தாவீது கர்த்தரால் பாதுகாக்கப்படுவான், அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை அபிகாயேல் அறிந்திருந்தால் அதற்கு அடிப்படை கர்த்தருடைய வார்த்தை. நாபால் தன்னுடைய புருஷனாக இருந்தாலும் தாவீதுக்கு எதிராக எழும்பினால் நிச்சயமாக யாராலும் காப்பாற்றப்பட முடியாது என்பதை அபிகாயேல் அறிந்திருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் தேவன் தம்முடைய வார்த்தையை எப்படி சொல்லி இருக்கிறார் அதை செய்வார் என்பதை அபிகாயேல் அறிந்திருந்தார்கள். தாவீது ஆத்துமாவை தாவீதுடைய ஜீவனை பாதுகாக்கிறது கர்த்தர், தாவீதை உயர்த்துகிறது கர்த்தர். இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீதை கொண்டு வர வேண்டும் என்பது அது மனிதனுடைய தெரிந்தெடுப்பலோ அல்லது தாவீதுடைய விருப்பம் அல்ல, கர்த்தர் அனாதியில் தெரிந்தெடுக்கப்பட்டிருந்தது. அது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தபடினால மிக தெளிவாக அபிகாயேல் தாவீது நிச்சயமாக பாதுகாக்கப்படுவார் என்பதையும் தாவீதுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் அந்த அபிகாயேலுக்கு இருந்தது என்பதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது 31வது வசனத்துல, நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவராகிய நீர் பழிவாங்கலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவராகிய உமக்கு துரோகமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். தாவீதின் மேல அபிகாலுக்கு இருக்கிற அன்பு எதன் அடிப்படையில், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தருடைய சுத்தத்துக்கு விரோதமாக செய்து தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு களங்கம் ஏற்படக்கூடாது. ஏனென்றால் பழிவாங்குதல் கர்த்தருடையது. இப்ப நாபால் பண்ணது தப்பு, ஆனா அந்த நாள தாவீது கோபம் அடைந்து நாபாலை அழிக்கவும் நாபாலுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று புறப்பட்டு போறாரு. ஆனால் ஆவியில் உணர்வடைந்த அபிகாயேல் தாவீது இப்படிப்பட்ட குற்றத்தை செய்து தாவீது பழிவாங்குகிறவன் என்கிற ஒரு குற்றச்சாட்டு தாவீதுனுடைய மேல் வரக்கூடாது. தேவனுடைய மனுஷன் ஒரு தவறான அவன் மேல ஒரு குற்றச்சாட்டுதல் வரக்கூடாது என்கிற எண்ணம் அபிகாயேலுக்கு வருகிறது. அவளில் இருந்த ஆவியானவர், அவளில் இருந்த தேவ வெளிச்சமானது தாவீதையும் குற்றமற்றவனாக பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பழிவாங்குதல் கர்த்தருடையது. உபாகமம் 32வது அதிகாரம் 35வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆமா, இங்க நம்ம தெளிவாக இஸ்ரவேலுக்கு மோசே ஒழுக்க நடைமுறைகளை தேவ சுத்தப்படி கொடுக்கும் போது பழிவாங்குதல் பதில் செய்தல் கர்த்தருடையது. தீமை செய்கிறவர்களுக்கு பொல்லாவுக்கு செய்தவர்களுக்கான பதில்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஏற்ற நேரங்களில் வரும். நீங்கள் அதை செய்ய வேண்டாம் என்ற அந்த ஒரு ஆலோசனையை கொடுத்திருந்தபடினால, ஒருவேளை அந்த அவைகளை இந்த அபிகாயேல் அறிந்திருந்தபடினால, அபிகாயேல் மோசேயினுடைய முதல் 5 ஆகமங்களையும் கற்று தேர்ந்தவளாக இருந்திருக்க முடியும். அவர் இஸ்ரவேல் தேவனில் விசுவாசம் வைத்தபடினால. ஆனபடினால தாவீதிடத்துல போய் தன்னை தாழ்த்தி அந்த தாவீது அதனுடைய கோபம் தணிக்கும்படியாக பேசி அந்த காரியத்தை செய்யும் போது, இது தாவீதுக்கு கூட அவனுடைய கோபத்தினால அவன் பழிவாங்க கூடாது, குற்றச்சாட்டப்பட்டவனாக வைக்க கூடாது. தேவனுடைய மனுஷன், இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு கரைப்படக்கூடாது என்கிற எண்ணம் கூட அந்த அபிகாயேலுக்கு உள்ளத்துல வருகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் சொல்லுகிறாங்க இங்க, நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவராகிய நீர் பழிவாங்காமலும் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவராகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடலும் இராது. ஒருவேளை இந்த பழிவாங்கலை செய்தா ஃபியூச்சர்ல எதிர்காலத்தில் இதுக்காக கூட நீங்க துக்கம் கொண்டாகி ஒரு மனவேதனையாக, ஒரு உறுத்துதலாக, ஒரு குற்ற உணர்வாக உங்களுக்குள் இருக்கும். ஆனபடினால இதை செய்யக்கூடாது என்று அபிகாயேல்
தாவீதினிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறதான காரியத்தை நாம் இங்கே தெளிவாக பார்க்கிறோம். இன்னும் 32 35 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். இங்க நீங்க பாருங்க, இந்த அபிகாயலுடைய தாழ்மை, பணிவு, அன்பான வார்த்தைகள், அபிகாயல் கர்த்தருக்காக கர்த்தருடைய ஆவி நடத்துதலினால் அவள் ஆவிக்குரிய வெளிச்சத்தோடு போய் தாவீதிடத்துல பேசினபடினால அபிகாயலுடைய வார்த்தையை கேட்கும்படியான இருதயத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்து தாவீதுடைய கோபம் தணிந்து அங்கே 2 பேருக்குள்ளாலும் பரிசுத்தாவியானவருடைய செயல். அபிகாயலுடைய வார்த்தையை கேட்ட தாவீது தன்னுடைய உள்ளத்திலே கொடுக்கப்பட்ட தேவ வெளிச்சம் ஆவியானுடைய உணர்வை அவனுடைய மனம் மாறி அவன் தீமை செய்ய வேண்டும், நாபாலுக்கு அவனுடைய ஜனத்தை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மாறி அவன் அந்த இடத்துல அந்த கோபத்திலிருந்து தன்னை தளித்துக் கொள்ளும்படியாக இந்த அபிகாயலுடைய வார்த்தைகள் அவனுடைய கோபத்தை தணிய பண்ணினது என்பதை இந்த 32 35 வசனத்துல நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள்ல ஆவிக்குரிய நீதியின் வார்த்தைகளை தந்த சாலமோன் மிக தெளிவாக ஒரு அருமையான ஒரு நடைமுறை வார்த்தையை நமக்கு சொல்லி இருக்கிறார். என்ன வார்த்தை? நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய முதல் பகுதி வாசியுங்கள் ஒருவர். நீதிமொழிகள் 15. மெதுவான பிரதியுத்தரம் எதை மாற்றும்? உக்கிரத்தை, கோபத்தை தணிக்கும். மெதுவான பிரதியுத்தரம், ஆவியினால் உணர்த்தப்பட்ட வார்த்தை, ஆவியினால் நடத்தப்பட்ட பதில்கள், கர்த்தருடைய வார்த்தைகளினால் நிரப்பப்பட்டு வசனத்தினால் ஆளப்பட்ட சிந்தனையிலிருந்து வருகிற வார்த்தைகள், எண்ணங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணும். நாம் வேதத்தை வாசித்து வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தின்படியாக சிந்தித்து அந்த வசனத்தின்படியாக சூழ்நிலைகளை நம்ம பேசும்போது பரிசுத்தாவியாகிய தேவன் நம்முடைய வார்த்தைகளை எடுத்து அந்த கேட்கிறவர்கள் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை, ஒரு கர்த்தருடைய சித்தமான காரியங்கள் நிறைவேற்றும்படி பாவம் விலக்கப்பட்டு கோபம் தணியப்பட்டு கர்த்தர் மகிமைப்பட்டு அன்பும் தாழ்மையும் இரக்கமும் அந்த இடத்துல தோன்றும்படியாக பரிசுத்தாவியானவர் தம்முடைய பிள்ளைகளை வசனங்கள் நிறைந்த பிள்ளைகளுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவார். அருமையான விசுவாசிகளே, நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுது? கர்த்தருக்காக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சுது? இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டா? நெருக்கங்கள், பிரச்சனைகள், கோபங்கள், சண்டைகள், உங்களுடைய ஜெபத்தோடு கூடிய தாழ்மையான வார்த்தைகள் அதை நீக்கி இருக்குதா? அநேகருடைய கோபத்தை தனித்து இருக்குதா? அநேக சூழ்நிலைகள்ல நம்முடைய வார்த்தைகள் சமாதானத்தை கொண்டு வந்திருக்குதா? அருமையான விசுவாசிகளே, நாம் சண்டைகளை மூட்டக்கூடிய, தூண்டக்கூடிய, கோபங்களை எழுப்பக்கூடிய, பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை செய்கிறோமே, ஆனால் நாம் மாம்சத்தின்படி வாழுகிறோம். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், வசனத்தினால் ஆளப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்படுகிறவர்களுடைய வார்த்தைகள் சமாதானத்தை, கோபத்தை தணித்து சமாதானத்தை உண்டு பண்ணும். அதைத்தான் நம்ம இங்கு தெளிவாக பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது அபிகாயலை நோக்கி,
உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நீங்க பாருங்க, எங்க கர்த்தர் மகிமைப்படுகிறாரு. நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆவியில் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய உண்மையின்படி காரியங்களை நடத்திக்கும் போது, அந்த காரியம் செயல்படும் போது, அந்த இடத்துல அதை கேட்டு சமாதானம் வருகிறவங்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஒரு அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிட் கண்ட்ரோல்ட் சிச்சுவேஷன். கர்த்தருடைய வசனத்தினால் ஆவியானவர் அந்த இடத்துல செயல்படும் போது, ஆவியினால் ஆளப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகி, தாவீது தன்னுடைய உள்ளத்துல உணர்த்தப்பட்டு அவனுடைய கோபம் தணிந்து, அபிகாலுடைய தாழ்மை, அபிகாலுடைய விசுவாசம் உள்ள வார்த்தை, அபிகாலுடைய உள்ளத்துல அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில தேவனுடைய செயலை அறிந்திருந்த அந்த உண்மையின் அடிப்படையிலான அந்த வார்த்தைகள் தாவீதுடைய கோபத்தை தணித்து அவன் தேவனை நோக்கி பார்க்க முடியாது செய்கிறது. இதுக்கு முன்னால தாவீது கோபத்துல இருக்கும் போது யாருடைய பார்வை, யாரை பார்த்துட்டு இருந்தான்? நாபாலையும் நாபாலுடைய பாவத்தையும் தப்பை பார்த்துட்டு இருந்தான். இந்த நாபால் இவனை நான் விடுவானா? இப்படி செய்துட்டானே. தாவீதுடைய கோபம் உண்மையானது. ஏன்னா தாவீது நாபாலுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறான், அவனுடைய வேலைக்காரர்களுக்கு உதவி செய்திருக்கிறான். இவ்வளவு நன்மையை செய்தும் இவன் இப்படி நான் ஒரு சின்ன உதவி கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டான். கோபத்தில் இருந்த தாவீதுடைய கோபம் தணிக்கப்பட்டு விட்டது. நாபாலுடைய கோபத்தையும் நாபாலையும் பார்த்துட்டு இருந்த அந்த முட்டாளை பார்த்துட்டு இருந்தவனுடைய பார்வை பரலோகத்தின் தேவனுக்கு நேராக திரும்பி பரலோகத்தின் தேவனை பார்த்து சொல்லுகிறார், தேவனுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை தேவன் தம்மை சார்ந்து வாழுகிற தேவ மனுஷன் மூலமாக, தேவ மனுஷியின் மூலமாக ஏற்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு மலை பிரசங்கத்துல? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் எப்படி பண்ண முடியும்? சமாதானத்தை யார் பண்ணுகிறது? நாம் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபத்தோடு சூழ்நிலைகளிலே தேவன் தருகிற வார்த்தையினால், தேவனுடைய ஆலோசனையினால் பேசும்போது அந்த சமாதானம் வரும். கர்த்தர் மகிமைப்படுவார். நம்ம அந்த இடத்துல புகழப்படுவோம், பாக்கியவான்களாக நாம் மாற்றப்படுவோம். அபிகாயிலுடைய கோபம், அபிகாயிலுடைய ஆவிக்குரிய நடத்துதலான ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப், ஆவிக்குரிய நடந்த அந்த நடவடிக்கை தாவீதை சமாதானத்தை கொண்டு வந்து தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக அவனை மாற்றினது. அவன் சொல்லுகிறான், நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. விசுவாசிகள் நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா அதை கேட்கிறவங்க அந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். அதுதான் ஞானமான நடத்தை, அதான் ஞானமான வார்த்தை. அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அங்கதான் கர்த்தருடைய நடத்துதல் இருக்கிறது. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும், என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. முதல்ல யாரை வாழ்த்துறாரு? பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரிக்கிறாரு. இரண்டாவது யாருக்கு நன்றி சொல்றாரு? அபிகாயிலுக்கு நன்றி சொல்றாரு. கர்த்தர் அனுப்பினார், இல்லைன்னா நான் பழிவாங்க போயிருப்பேன். என்னுடைய கோபம் நாபால பழிவாங்க செய்திருக்கும். நீங்க பேசினபடியினால நான் அந்த பழிவாங்குதல் இருந்து என்னை கையை விலக்கிக் கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு நடத்தினபடியினால நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைப்பதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடுக்காதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி தாவீது நாபால் அழிக்கும்படியாக, நாபாலுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக
அவன் ஒரு ஓவு எடுத்துட்டு போனான், ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனான், ஆண்டவரை பாருங்க இவனை நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் செய்ய நினைத்தது கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியம். பழி வாங்குறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஆனா அந்த பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த கோபம் மனுஷனுடைய பார்வையில, தாவீதுடைய பார்வையில நீதியான கோபம். ஆனா தேவனுடைய பார்வையில தேவன் செய்ய வேண்டியதை தாவீது கையில் எடுக்கிறது மாதிரி இருந்தது. எடுக்கிறவனாக இருந்தான். அந்த சூழ்நிலையில் அபிகாயேலை கர்த்தர் கொண்டு வந்து தாவீதுடைய கோபத்தை தணித்து அங்கு சமாதானத்தை உண்டு பண்ணி கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படவும், அந்த சூழ்நிலை அப்படி சாதகமானபடினால தாவீதும் அந்த கோபம் தணிந்து தன்னை உணர்ந்து கொள்ளவும் அபிகாயேலைக்கு நன்றி செலுத்துகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு ஆவிக்குரிய நடத்துதல், ஆவிக்குரிய வெளிச்சம் பெற்ற ஞானமான ஒரு நடவடிக்கைகள் ஏற்படுத்துகிறதான தேவ சமாதானம். சூழ்நிலைகளில் கர்த்தர் எவ்விதமாக மகிமைப்படுகிறார் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வெளிச்சத்தை, ஆவிக்குரிய ஞானத்தை, ஆவிக்குரிய நடவடிக்கைகளை, வார்த்தைகளை, ஆவிக்குரிய செயல்களை கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்டு கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டு எப்படி செய்து எந்தெந்த இடத்துல கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்துல நீங்க சிந்தித்து பார்க்க முடியுமா? இந்த சூழ்நிலையில, இந்த பிரச்சனையில, இந்த குழப்பத்துல, எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய சகோதரர் மத்தியில, என்னுடைய நண்பர்கள் மத்தியில, எங்களுடைய சபையில நான் ஜெபத்தோடு பேசினபடினால அந்த இடத்துல கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுதான் நம்முடைய சாட்சியான வாழ்க்கை. அதுதான் ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதுதான் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற வாழ்க்கை. நாபாலை தாவீது தண்டிக்கும்படியாக கர்த்தர் அனுமதிக்கல. ஆனா நாபால் கர்த்தரால் தண்டிக்கப்பட்டான். பாவம் தண்டனைக்குரியது. கர்த்தருக்கு விரோதமான செயல், தேவனை குறித்த உணர்வு இல்லாத செயல் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் தாவீதை குறித்தும் தேவனால் அங்கே கொடுக்கப்பட்டிருந்ததான வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள் மிக அதிகமானது. இவைகள் எல்லாம் அறிந்திருந்த நாபால் கர்த்தருடைய வார்த்தை குறித்த எந்த உணர்வு இல்லாமல் இருந்தான். அவன் கர்த்தரால் அடிக்கப்பட்டான், அவன் செத்து போனான் என்று பார்க்கிறோம். 38வது வசனத்துல கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாட்களுக்கு பின்பு அவன் செத்தான் என்று நாம் அங்கே வாசிக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பாவம் தண்டிக்கப்படும். ஆனால் நிறைய இடங்கள்ல நாம் கையில எடுத்து தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அல்ல. அபிகாயில் மெதுவான பிரதியுத்தரம், மெதுவான வார்த்தைகள் சண்டையை நீக்கும், கோபத்தை தணிக்கும், சமாதானத்தை உண்டு பண்ணும் என்று அறிந்திருந்தார்கள். நாமும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஆவிக்குரிய அபிகாயலை போல இருப்போம். கோபமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டாம். குறிப்பாக குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளால, பிள்ளைகளுக்குள்ளால முடிந்த அளவு நம்முடைய கோபங்களையும் கோபமான வார்த்தைகளையும் குறைத்து கொள்ளுவோம். நம்முடைய கோபமோ, நம்முடைய கோபமான வார்த்தைகளோ தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. ஆனால் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய உண்மையின்படி ஜெபத்தோடு நாம் ஆண்டவருடைய நடத்துதலில் செயல்படும் போது அது மிகுந்த பலன்களை, கர்த்தருக்காக அநேக காரியங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் அபிகாயில் மிக செல்வந்தமான பெண்மணி, ஒரு பெரிய செல்வந்தனுடைய மனைவி. ஆனா அவங்க தன்னை எந்த அளவு தாழ்த்தினாங்க. தாவீதினுடைய தீவிரமாய் அவனுடைய அங்கே நம்ம பார்க்கும்போது அவனை கண்ட உடனே என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனுடைய பாதத்திலே விழுந்து
தாவீது ராஜா கிடையாது. தாவீதுடைய உயர்வு இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா அவனுடைய பாதத்துல போய் விழுந்தாங்க. தன்னை தாழ்த்தக்கூடியவங்களா இருந்தாங்க. வெரி ஹம்பிள் லேடி. ரொம்ப தன்னை தாழ்த்தினாங்க. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 5வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். மிக தெளிவாக நம்ம இங்கே பார்க்கிறோம். மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அபிகாயில் கர்த்தரால் உயர்த்தப்பட்டாங்க. அபிகாயில் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டாங்க. அபிகாயில் கர்த்தரால், கர்த்தருடைய உண்மைகளால் நிரப்பப்பட்ட, ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு பெண்மணியாக இன்றைக்கு நமக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கிறாங்க. நாமும் நம் கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக, நம்முடைய சில செயல்கள் மற்றவர்களுக்கு மாதிரியாக, அடுத்த சமூகத்திற்கு, அடுத்த தலைமுறைக்கு சாட்சியாக, பிரயோஜனமாக நம்ம வைத்து போக வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை கர்த்தருக்கு தாழ்த்தி நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் வாழுமையானால் நம்மையும் ஒரு சாட்சி உள்ளவர்களாக, நம்மையும் கோபத்தை தணிக்கிறதற்கு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவர்களாக, தாழ்மைக்கும் அன்பிற்கும் நாம் ஒரு சாட்சியாக மற்றவர்களுக்கு முன்பாக வைக்கப்படும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துவார். அப்படி நம்மையும் பயன்படுத்த வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாகவும் இருக்கிறது. அதற்காகவே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவில் இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லிட்டு, அந்த சிந்தனை என்ன என்று சொல்லும்போது அவருடைய தாழ்மை. He humbled himself. நம்மை தாழ்த்துதல், விட்டு கொடுத்தல் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக மிகுந்த பலன்களை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. நாம் வாழ்கிற சூழ்நிலைகளில், குடும்பத்தில், சபையில், சமூகத்தில் நாம் ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக கர்த்தருடைய சித்தத்தின்படி நாமும் இவ்விதமாக அபிகாலை போல செயல்பட நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். வேத வசனத்தை வாசித்து, தியானித்து, சிந்தித்து, அவைகளை உள்ளத்திலே வைத்து தியானித்து, அந்த வேத வெளிச்சத்தில் கர்த்தருக்கென்று வாழ கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம்.